சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 34. யோகியாக மாறிய பேராசிரியர். ஓம் குரு பிறந்து வளர்ந்த இடம் ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் என்பது நீங்கள் அறிந்ததே. அந்த ஊரிலே ஓம் குருவிற்கு வெங்கட்ராவ் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ஓம் குருவுடன் யோகா கலையில் 20 வருடங்களாக தொடர்பு கொண்டவர். ஓம் குருவின் மாணவரும் ஆவார். ஆன்மீகமாக இருவரும் ஒரு நாள் உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது வெங்கட்ராவ் தன்னுடைய சகோதரனை பற்றிய ஒரு செய்தியினை ஓம் குருவுக்கு கூறியுள்ளார். அவருடைய சகோதரர் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர் திடீரென்று ஒரு நாள் காணாது போய்விட்டார். எங்கு சென்றார், ஏன் சென்றார் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. அவரை தேடி தேடி அலைந்து அலுத்து போன அவர்கள் இறுதியில் ரிஷிகேசத்தில் அவரை கண்டுபிடித்துள்ளனர். அங்கே அவர் துறவரம் மேற்கொண்டு தவத்தில் இறங்கியுள்ளார். பெரும் பணக்காரரான அவருக்கு 3 வளர்ந்த குழந்தைகள் உள்ளனர். திடீரென்று ஒரு நாள் அந்த பேராசிரியர் தான் அனைத்தையும் துறந்துவிட்டு போகப் போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். தன்னுடைய சொத்து முழுவதையும் தன் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் பிரித்து கொடுக்கும்படி எழுதிவிட்டு அதற்கான பத்திரங்களையும் கடிதத்துடன் இணைத்துள்ளார். தனக்கென்று ஒரு காசு கூட வேண்டாம் என்றும் அனைத்தையும் அவர்களுக்கே பிரித்து கொடுத்துவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓம் குருவின் நண்பரும் பேராசிரியரின் சகோதரனுமான வெங்கட்ராவ் அந்த பேராசிரியர் வேண்டியபடியே சொத்தினை பிரித்து கொடுத்துள்ளார். மேலும் ஒரு தந்தையின் நிலையில் இருந்து பேராசிரியரின் குழந்தைகளுக்கும் தானே திருமணம் கூட செய்து வைத்துள்ளார். இவ்வாறு வெங்கட்ராவ் கூறியவுடன் ஓம் குருவின் மனது பலவாறு துன்பப்பட்டது. படித்த ஒரு பேராசிரியர் பெரும் தவறு செய்து விட்டாரே என்று வருத்தப்பட்டார். தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணின் மூலம் தான் பெற்ற குழந்தைகளுக்கும் அந்த பெண்ணிற்கும் ஒரு மனிதனாக தான் ஆற்ற வேண்டிய கடமையை அவர் செய்யவில்லை. மாறாக அவர்களை தவிக்க விட்டு சென்று விட்டார். இது மிக கொடிய செயல். தன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் பந்தத்தை உதறித்தள்ளியது எந்த வகையிலும் நியாயமாகாது. இது கடமையும் பந்தத்தினையும் தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும். வாழ்க்கை சக்கரத்தில் தான் ஏற்ற பாத்திரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஒருவன் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நாம் அந்த கடமைகளுடன் ஒரு பந்தத்தையும் ஏற்படுத்தி கொள்கிறோம். அதனால் பந்தத்தை விட்டு நான் விலகிப் போகிறேன் என்று சொல்வது நியாயமாகாது. உண்மையில் தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றாது விட்டுவிட்டு அவர் ஓடிப்போகும் நிலையே அது குறிக்கிறது. இவ்வாறு கோபால்ஜியின் மனதில் எண்ணங்கள் பல ஓடின. அப்படி பார்க்கும்போது அந்த பேராசிரியர் செய்தது பெரும் தவறு என்றே ஓம் குரு உணர்ந்தார். சில காலத்திற்கு பிறகு ஓம் குரு ருத்ரப்பிரயாக் என்னும் இடத்திற்கு வந்துள்ளார். அங்கு ஒரு யோகியை சந்தித்துள்ளார். அவர் பார்ப்பதற்கு தன் நண்பரின் சகோதரனான அந்த பேராசிரியர் போலவே இருந்தார். அவர்தானா நீங்கள் என்று அந்த யோகியை ஓம் குரு வினவியதும், ஏன் கேட்கிறாய் என்று அந்த யோகி திருப்பி கேட்டிருக்கிறார். தன் நண்பர் வெங்கட்ராமனின் சகோதரர் நீங்கள்தானே என்று ஓம் குரு மீண்டும் கேட்டிருக்கிறார். அதற்கு நேரடியாக பதில் கூறாத அந்த யோகியானவர் தனது பூர்வாசிரம விவரங்களை கேட்க தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். உடனே ஓம் குரு உண்மையை அவர் வாயிலிருந்து வரவழைக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஏன் தவ வாழ்க்கை மேற்கொண்டுள்ளீர்கள் என்று கேள்வி கேட்டு அவரின் கவனத்தை திசை திருப்பியுள்ளார். அவ்வளவுதான். மடை திறந்த வெள்ளம் போல் அந்த யோகி தன் மனதில் இருந்தவற்றை முழுவதுமாக வெளியில் கொட்டி தீர்த்து விட்டார். இந்த வாழ்க்கை முழுதும் ஒரு மாய வலையாகும். மனைவி, மக்கள், பதவி, படிப்பு, பணம் எல்லாமே மாயைதான். இந்த மாயையில் தான் அனைத்தும் உழல்கின்றன. நான் படித்த படிப்பு எந்த வகையிலும் இந்த மாயையை விளக்க உதவவில்லை. உலகமே பணம் பணம் என்று வாழ்கின்றது. நான் கூட பாடம் சொல்லிக் கொடுக்காமலே பணம் பெற்றிருக்கிறேன். சொல்வது ஒன்று, செய்வது வேறு என மக்கள் இருக்கின்றனர். பொருளாசையும் உலகியல் இன்பங்களும் கண்களை மறைப்பதால் மனது என்று ஒன்று இருப்பதையும் அதன் உள் சென்று நம்மை காண வேண்டும் என்ற எண்ணமும் எவருக்கும் எழவே இல்லை. கடவுள் வழிபாட்டில் கூட பணத்தை தான் முக்கியமாக வைக்கின்றனர். என் திருமணம் கூட காலத்தின் கட்டாயத்தால் நடைபெற்றது. உணர்ச்சியின் விளைவால் குழந்தைகள் கூட பிறந்தன. என் மனைவி என்னும் பெண்ணிற்கு என்னிடம் உள்ள பணம்தான் ஒரு பாதுகாப்பினை கொடுத்தது. நான் இல்லையென்றாலும்
என்னுடைய பணத்தை வைத்து அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்று அவளும், தான் கூட கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று என் சகோதரனும் கூட நினைத்தனர். பாசம் பந்தம் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் வாழும் வாழ்க்கையெல்லாம் வீணானது. பிறப்பு இறப்பு என்னும் வட்டத்தில் மட்டுமே நாம் சிக்கி சுழன்று கொண்டுள்ளோம். இதை பார்த்து சலித்து போன எனக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது. அது ஞானத்தை தேடி புறப்படச் சொன்னது. ஆத்மாவின் உண்மை பொருளை தேடி போ போ என்று என்னை அது உந்திக்கொண்டே இருந்தது. எனவே அனைத்தையும் உதறிவிட்டு அந்த ஆத்ம ஞானத்தை தேடி ரிஷிகேஷ் வந்தேன். இங்கு வந்தவுடன் நான் இப்பிறப்பின் உண்மை நோக்கத்தை புரிந்து கொண்டேன். இங்குள்ள ஞானிகளை பார்த்தவுடன் மனதில் ஒரு மகிழ்ச்சி மலர்ந்தது. எனக்குள்ளே ஒரு பொறி கிளம்பி என்னை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. இந்த பரலோகத்தின் பிதாவினை காணும் பாக்கியம் பெற்றேன். உலகியல் வாழ்க்கையில் பெற இயலாத பேரின்பத்தை இங்கே அடைந்தேன் என்று அந்த பேராசிரியராக இருந்து யோகியாக மாறியவர் ஓம் குருவிடம் கூறியுள்ளார். மகான் லால் பாபா. காளி கம்பளி ஆசிரமத்தில் இவரை போன்று பலரை ஓம் குரு பார்த்திருக்கிறார். டாக்டர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படித்தவர்கள், பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரும் வணிகர்கள் தீவிர தவத்தில் ஈடுபட்டுள்ளதை தான் கண்டதாக ஓம் குரு கூறுகிறார். இந்த ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் தங்கள் சுக துக்கங்களை துறந்தவராய் கடுமையான சூழலில் தவம் இருந்து உண்மை நிலையை அறிய முயல்படுகிறார்கள். எடுத்துக்காட்டாக, அண்மையில் நர்மதா பரிக்கிரமா என்னும் நர்மதா ஆற்றுப்படுகையை வலம் வரும்போது அற்புத யாத்திரைக்கு ஓம் குரு சென்றுள்ளார். அப்போது லால் பாபா என்னும் ஞானி வசிக்கும் லால் பாபா ஆசிரமத்தை காணும் வாய்ப்பு கிட்டியுள்ளது. அந்த லால் பாபா ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த பெரும் பணக்காரர். ஆனால் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓர் ஏழையாக அடர்ந்த காட்டின் நடுவில் தவம் புரிந்து வருகிறார். பணம் நமக்கு என்றும் மகிழ்ச்சியை தராது என்று கூறும் அந்த ஞானி வசிக்கும் இடத்திற்கு செல்ல காட்டிற்குள் 15 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். மௌனம் காக்கும் இவர் ஒரு சிறந்த ஞான யோகி. ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே உண்ணுபவர் ஆவார். பரம்பொருளான இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அதை உணராத நாம் ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் அனைத்தையும் நாம் தான் செய்கிறோம் என்று நினைக்கிறோம். இதை உணர்வதற்கு நீங்கள் மகானாக மாற வேண்டும் என்பது தேவையில்லை. இந்த உடல் இறைவனுக்கு சேவை செய்ய அருள வேண்டும் என்று இந்த இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் வீணாக படைக்கப்படவில்லை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு பொருள் உண்டு. இது சத்தியம். இதனை புரிந்து கொள்ளுங்கள் என்று லால்பாபா கூறியதை ஓம் குரு சிலிர்ப்புடன் நினைவு கூர்ந்தார். நன்றி. சாய்ராம்.